ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமிக் தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆசிரியர் தகுதி தேர்வான டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் நமக்கு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு டெட் பேப்பருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2க்கு உண்டான டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பணியோட பெயர் என்னென்னு சொல்லி அப்பர் பிரைமரி டீச்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்கு வரையுள்ள டீச்சர்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி சொல்லக்கூடியதாக இருக்குது அப்பர் பிரைமரி டீச்சர் அப்படின்னு. இந்த எக்ஸாம் நம்ம எழுதினா தான் 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெட் பேப்பர் 2க்கு உண்டான என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜி, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சோசியல் மேஜர்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்காது. இல்லை நம்ம சோசியல் மேஜர் இல்லை ஆர்ட்ஸ் மேஜராக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நம்ம இதிலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 30 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். 150 கொஸ்டின் நமக்கு வந்து வினாக்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு செய்யப்படக்கூடிய முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. அதாவது நமக்கு முதல்ல ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ வச்சு நம்மளை வந்து செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதற்குண்டான கல்வி தொகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் அல்லது புவியியலில் ஏதேனும் ஒரு பாடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இளங்கலை பட்டப்படிப்பை வந்து பெற்றிருக்கணும். யூஜி முடிச்சிருக்கணும். யூஜி முடிச்சுட்டு அதனுடன் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஎட்டும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வயது வரம்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 21 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது 21 வயது முடிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. டெட்டுக்கு நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து டெட் எக்ஸாமுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதியில் இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெட் எக்ஸாம் பேப்பர் 2 நமக்கு என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 16ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெட் பேப்பருக்கு 1க்கு உண்டான எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2க்கு உண்டான டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலர் கிளாஸ், வீக்கெண்ட் கிளாஸும் போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.